ஒரு கையில கல்லு போத்தல், மற்ற இன்னமொரு கையில வந்துட்டு சாரைய போத்தல். மக்களுக்கு அருள்வாக்கு கூறன்ற பேர்ல ஒரு பித்தலாட்ட கூட்டங்கள் கிரியை கொண்டிருக்கு. அந்த அருள்வாக்குன்றது வந்து எப்படின்னு சொன்னா, அவரு குடிக்கிற சாராயத்துக்கும், அந்த கல்லுக்கும் வந்து தொட்டுக்க ஊறுகான்னு சொல்லுவாங்க தானே! அவன் குடித்துக்கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் ஏதோவெல்லாம் உளறிக் கொண்டிருக்கிறான். அ அவனுக்கு அந்த போதை ஏற, 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 ஏற அவன் ஏதோவெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறான். அதை அனைத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு, அ எமது வழிபாடு என்ற பெயரில் அவன் சிதைச்சுக் கொண்டிருக்கான். அந்த வாசனையைத்தான் நுகர்ந்து கொள்வாங்க. அந்த வாசனையைத்தான் இப்படி இரு கைகளையும் வைத்து, இது வழியாக அந்த வாசத்தை நுகர்ந்து கொள்வான். நம சிவாய. அனைத்து வினங்களுக்கு நன்மையுண்டாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சில மாதங்களாக ஒரு சில காணொளிகளை அவதானிச்சு கொண்டிருக்கிறேன். உடல்ல உருவந்தபடி தலை சுற்றி ஆடுற பேர்ல ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூத்துக்கள் தான் என்ன சொல்றேன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு கையில கல்லு போத்தல், மற்ற இன்னமொரு கையில வந்துட்டு சாரைய போத்தல் வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டு மக்களுக்கு அருள்வாக்கு கூறன்ற பேர்ல ஒரு பித்தலாட்ட கூட்டங்கள் கிரியை கொண்டிருக்கு. என்ன சொன்னா, உண்மையில் மக்கள் எவ்வளவு முட்டாள்களா இருக்கிறார்கள் என்றதை பார்க்கும்போது கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. எவ்வளவுக்கு அறிவுகட்ட மூடத்தனமா இருக்கிறார்கள் என்று சொல்லி. என்ன சொன்னா, உண்மையில் அந்த நீங்க அங்க வைக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு அந்த தலை சுற்றி ஆடுறவங்க எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? வாயால் வந்து அந்த அள்ளி உணவாக உண்பதும் கிடையாது, அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கல்லோ சாரையோ அது வந்து அது குடிக்கிறதும் கிடையாது. உண்மையில் தலை சுற்றி ஆடக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய எப்படின்னு சொன்னால், அந்த நுகர்ந்து கொள்றது. நுகர்ந்து சொன்னால் நீங்க வைக்கக்கூடிய அந்த பூசைக்கான பொருட்களோ சரி, அல்லது கல்லோ சாரையமோ சரி, அதனை அவர்கள் இரு கைகளையும் வைத்து இந்த வழியால் இப்படி வைத்து அந்த நுகர்ந்து கொள்வார்களே ஒழிய, நுகர்ந்து என்றால் அந்த மாசத்தை இழுத்து கொள்வார்களே ஒழிய குடிப்பது கிடையாது. இந்த குடிகார கூட்டங்கள் கொஞ்சம் வைத்துக்கொண்டு எப்படின்னு சொன்னால், அது சில காணொலி அவதானிச்சிருந்தேன். அவர் நாற்காலிய போட்டு அமர்ந்திருந்து, கதிரைக்கு மேல் அமர்ந்திருந்து சுற்றி ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அமர்ந்திருக்காங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இவர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்து ஒரு தரம் கல்லை குடிக்கிற வச்சுட்டு அடுத்த தரம் சாயத்தை குடிக்கிற வச்சுட்டு இருந்து ஆட்களுக்கு போதனைகளாமல் சொல்லி கொண்டிருக்க, அருள்வாக்காமல் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த அருள்வாக்குன்றது வந்து எப்படின்னு சொன்னா, அவர் குடிக்கிற சாராயத்துக்கும் அந்த கல்லுக்கும் வந்து தொட்டுக்க ஊறுகான்னு சொல்லுவாங்க தானே! அதை போலதான் இப்ப அவரு குடிச்சு கொண்டு அவர போதையில பேசிக் கொண்டிருக்காரு. அதை சுற்றி இருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. முட்டாள்கள். அவன் ஏதோ ஒரு போதைக்கு அவனுக்கு குடிக்க அடிமையிலிருந்து அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியாக, ஒரு எளிதான ஒரு வழியாக அவன் குடித்துக் கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் ஏதோலாம் உளறி கொண்டிருக்கிறான். அவனுக்கு அந்த போதை ஏற 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 அவன் ஏதோலாம் கூறிக்கொண்டிருக்கிறான். அதை அனைத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு எமது வழிபாடு என்ற பெயரில் அவன் சிதைச்சு கொண்டிருக்கிறான். அதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அப்ப உங்களை என்னன்னு சொல்றேன், இந்த சாமியாடி அருள்வாக்கு சொல்றன்ற பேர்லையோ சரி, இல்ல மற்ற நம்ம வழிபாடு என்ற பேர்லையோ சரி, எவ்வளவு வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு எல்லாம் கேவலப்படுத்தி கொண்டிருக்காரு வழிபாட்டை. அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு மன குமுறல் இருந்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதெல்லாம் எப்படி திருத்துவது என்று தெரியாம அதுக்கு துணையாக மக்கள் நீங்களும் போயிட்டு அவங்களுக்கு பின்னால போய் கொண்டிருக்கீங்களே. சட்டு சிந்திக்க அறிவு இல்லையா அவங்களுக்கு? பல காணொலிகள் அவதானிச்சு கொண்டு நான் இருக்கேன். இதுக்கப்புறம் பல காணொலிகளை வந்துட்டு அவங்களோட காணொலிகளை போட்டு தான் இதுக்கப்புறம் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்ற மக்களே அப்போ போகாதீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இதையும் அவங்க உண்ணுவது கிடையாது. அந்த தலை சுற்றி ஆடுறவங்க அந்த வாசனையை தான் நுகர்ந்து கொள்வாங்க. அந்த வாசனையை தான் இப்படி இரு கைகளையும் வைத்து இது வழியாக அந்த வாசத்தை நுகர்ந்து கொள்வாங்க. அவ்வளவுதான். இது சாரையத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கொண்டிருக்காங்க போத்தல். இதெல்லாம் யார்கிட்ட சொல்றேன்? இதெல்லாம் பித்தலாட்ட கூட்டங்களோட வேலை, நம்பாதீங்க. உண்மைக்கும் வழிபாடு என்றது நம்மட வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்ற, தாயை விட பாதுகாப்பான பார்த்துக்கொள்ளணும் அந்த வழிபாட்டை. ஆனால் இவர்கள் அந்த வழிபாட்டை வச்சு இப்படி எல்லாம் செய்து கொண்டுறா. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்று சொல்லியா? நான் இதை சொல்றேன், இதை நீ கேவலம் நினைச்சுக்கொள்ள. இப்ப நான் சொல்ற வார்த்தையை நான் எப்படி சொல்றான்னு சொல்லி நினைச்சுக்கொள்ள வேணாம். அதுக்கு உண்மையான இவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உண்மையான அர்த்தம் என்ன சொன்னா வந்துட்டு, தாயை வைத்து பிழைத்துக் கொள்வதற்கு சமம். ஏனென்றால் வழிபாடு என்பது நம்ம தாய்க்கும் மேலாக நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒன்று. அப்போ இதை வைத்து தான் இவர்கள் தண்ணி அடிப்பதற்காக, குடிப்பதற்காக செய்து கொண்டிருக்கார்களா? ஆனால் அதை விட கேவலமான ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
வழிபாடு என்பது எது என்று அறியாத மூடர்கள், முட்டாள்கள். இப்ப குடிப்பதற்கு ஈஸியான வழிதான், அவருக்கு இலகுவான வழிதான் இந்த வழி அவர்களுக்கு. ஏனென்றால் இப்போ நீங்க பார்ப்பீங்க, அதிகமானவர்கள் வந்து மாந்திரிகமோ அல்லது நம் தமிழ் முறைகளோ வழிபாட்டு முறையை கற்கிறதுக்கு ஒரு நபர்கிட்ட போனால் அவர் கூறக்கூடிய முதலாவது வேலை என்றால் ஒரு பத்த சாரையும் எடுத்து கொண்டு வா, கற்றுத்தருகிறேன் என்றார்கள். ஒரு நபர் என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு, கொஞ்சம் பார்த்து கூறுங்கள் என்றால் சாரையும் ஒரு பத்தை எடுத்து பார்த்து சொல்றேன் என்று கூறுகின்றிருக்கார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்றால் அந்த வழிபாட்டு முறையின் நம்முடைய சமயத்தின் அந்த ஒரு தன்மை புரியாத நபர்கள், அதனுடைய தகுதி புரியாத நபர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வழிபாடு என்றால் என்ன என்று அறியாத மூடர்கள். இது எல்லாம் முட்டாள்தனமான செயல்கள். மக்களை இதுக்கு அப்புறம் நம்பாதீங்க, நம்பி இப்படியான முட்டாள்களுக்கு பின்னுக்கு போகாதீங்கன்னு தான் சொல்றேன். நன்றி. சிவாய நமः.